அது இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு டைரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? மேனுஃபேக்சரிங் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக கூட வீடியோ தான் பார்க்கலாமா? எதிர்பார்க்காத நேரத்துல உதவி பண்றதுதான் லக்கு. அது உயிரையே காப்பாத்துற அளவுக்கு பெரிய சைஸ்லயும் இருக்கலாம். யோசிச்சு பார்க்காம ஒரு ட்ரிக்க பண்ணி காட்டுறதா இருக்கலாம். அந்த மாதிரி அநியாயத்துக்கு லக்கால பாதிக்கப்பட்டு கைரிலையில உயிர் படைச்சவங்கல இருந்து வராத ட்ரிக்க கச்சிதமா முடிச்சவங்க வரைக்கும் லக்கியான சில மக்களை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் உங்க ஷேக்கு தெரிஞ்சுதான் தன்னாரான்னு தெரியல. இது பார்த்தா மிஸ்டேஸ் வேர்ல்டா அந்த சேனல்ல பார்த்தா. ஆனா டைமிங்ல தாண்டிட்டாரு. வலைய விரிச்சா மட்டும் இல்ல, சில நேரம் வச்சிருந்தாலே மாட்டோம். செய்தி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு கெட்ட செய்தி. அடிச்ச புயல்ல கரண்ட் ஒயர் ஸ்பார்க் அடிச்சிருச்சு. நல்லவேளை அவங்க மிஸ் ஆயிட்டாங்கங்கறதா நல்ல செய்தி. அங்க பந்தை அவங்க பிடிக்கல, வந்துதான் அவங்கள பிடிச்சது. குதிரை எத்தி விட பார்த்துச்சு. காலையில தப்பிச்சிட்டாங்க மேடம். ஒருத்தருக்கு மிஸ் ஆச்சு. தானா நடந்திருக்கு. குறுக்க வந்துட்டாங்க கௌஷிக்கு. கைரில உயிர் தப்பிச்சது பயப்படல. ஜங்க ஆட்டத்திலையும் லக்கு ஒரு பங்கா இருக்குல்ல. முன்னாடி ஓட்டினவருக்கு உடம்பு ஃபுல்லா லக்கு. உருண்டு போய் உயிரை காப்பாத்திக்கிட்டாரு. வெட்டு பிடிக்கிறதுலயும் விஷயம் இருக்கு. அன்னைக்கு அது அவங்க கையில வரணும்னு இருக்கு. கோடு போட்ட வடியின் போட்டவருக்கு மாலை போட்டிருப்பாங்க. கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்திருக்கு. கனப்பொழுதுல கவுந்திருக்கும். கனக்கச்சிதமா காப்பாத்திட்டப்பல. அங்க மூச்சு எடுக்க மேல போன நேரம் முடிச்சு விடுற மாதிரி போட்ல போனாங்க. ஒன்னும் ஆவலைங்கிறது ஆறுதல். அடமலையிலேயே அவங்களுக்கு அதிர்ஷ்டம். அவ்வளவு பக்கத்துல பாக்குறது கஷ்டம். அங்க இலைப்பாற வாக்கிங் போனாங்க. மனசாய மலைச்சு நின்னாங்க. எப்ப வேற ரூட்ல போயிருவோம். தம்பி அடிப்பாரு. எப்படி அடிப்பாருன்னு அவருக்கே தெரியாது. பெரிய செலவா இழுத்து விடுறதுக்குள்ள டிரைவர் அண்ணன் உஷாராயிட்டாப்ல. என்னதான் ஹெல்மெட்லாம் போட்டிருந்தாலும் என்ன பண்றாரு தாங்கி பிடிக்க ஒரு கை இருந்ததுனால பரவாயில்ல. அங்க ஹெல்மெட் போட்டுட்டே போனவருக்கு உருட்டிட்டு போனதுதான் ஒரு உயிரை காப்பாத்த போகுதுன்னு தெரியல. ஹைவேல இருந்தாலும் அஜாக்கிரதையா இருக்க கூடாது. நம்மளே ஓட்டிட்டு போறாங்க. ஏன்னா நடு ரோட்ல 2 லாரி பப்பரப்பான்னு போலாம்ல. நைட் டைம்ல ஓட்டும் போது பொறுமை முக்கியம். இல்லனா பெரிய சாதாரணமாயிரும். இல்ல யாருமே அத பார்க்கல. இவ்ளோ பெரிய ஊரு தெரியாம ஃபோன் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு. அலர்ட் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் இருக்கு. அங்க பால் அடிச்ச ஃபோர்ஸ்ல பேட்டை விட்டாரு. பேட்டு கரெக்டா ஓட்டல செட்டில் ஆயிருச்சு. அடிச்சு விட்ட பால் அவர் எடுத்ததே இல்ல. ஓங்கி அடிச்சலாம் போய் எடு. அவர் ஸ்பெக்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷல். அரைபடாம எடுத்துட்டாரு. யதார்த்தமா போயிட்டு இருந்த கார் மேல எகிரி வந்து விழுந்தது கல்லு. கிளாஸ் கெட்டியா இருந்ததுனால டேமேஜ் அதிகமா இல்ல. வாட்டர் ப்ரூஃப் மாதிரி அவர் பர்த்டே பார்ட்டி ப்ரூஃப். அங்க கேமரா வீடியோ எடுக்கலன்னா அண்ணன் சொன்னதை நம்பி இருக்க மாட்டாங்க. விழுந்துருச்சு. சாதாரணமா ஊஞ்சல் ஆடினாங்க. பெரிய சம்பவம் ஆகாம தப்பிச்சாங்க. கடைக்கு அவனும் வரதில்ல. இப்படியே போறது சரியில்லை. காலையில ஏதோ சிலந்தி கடி வாங்கியிருப்பாரு போல. அறிகுறி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்க ஏற வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஏறி விட்டாலும் லக்கு விடல. அங்க எக்கச்சக்க ஸ்கில்லும் தேவையான அளவு லக்கும் வேலை பார்த்திருக்கு.
அவரு பரபரப்பா கிளம்ப பரசா வேன் எடுத்துட்டு போனான். வேலை கிடக்கு. ப்ராஸ்தட்டிக் லெக்க வச்சு ஏஸ்தட்டிக்கா கேட்ச பிடிக்க முடியும். டைமிங் தேவையான அளவு. அதுதான் அந்த கேமோட இறுதி ஷாட். முடிஞ்சிடுச்சு டைம். ஆசையா வாங்கின அவரோட கார் மேல ஆக்சிடென்ட் ஆக விட்டுருவாரா? அதுக்கு இறக்கம் போல இருக்கு. ஹேண்ட் பிரேக் கூட மடக்கி நிறுத்திட்டாரு. பாவம் கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க. ஐயோ லக்கு கப்ப காப்பாத்திடுச்சு. அங்க அவர் குறுக்க கூட போல. ஆனா குடும்ப தலைவர் டென்ஷன் ஆயிட்டாரு. திருப்பி முறுக்கிட்டு போறதுக்கு அங்க வண்டி இருந்தது. இல்லனா வண்டி மட்டும் தான் இருந்திருக்கும். ஒட்டுற பணம் தான் ஒட்டும். விளையாடுறாங்க. அவர் ரியல் வேர்ல்ட்ல வீடியோ கேம் ஆடுவாரு. எத்தனை முறை கவுந்தாலும் தளராம ஓட்டுவாரு. ஓடை பயணமும் ஓவர் டேஞ்சர் ஆனது. பயங்கர ரிஸ்கான. அன்னைக்கு லக்கு ஒர்க் ஆனதுனால ஒரசனதோட போச்சு. அங்க மாடுக்கு ஊட்டுறது மேட்டர் இல்ல. அவங்களும் வளைஞ்சிட்டாங்க. இல்லனா கை கால்லாம் அடிச்சு நொறுங்கிட்டு. மரத்துல தப்பிச்சதுதான் மேட்டர். விசிறிலையில பொழைச்சாரு. அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாலும் நடக்காது. பெருசா இங்க மச்ச அவங்க எல்லாம் கையோட லக்கையை பேக் பண்ணி எடுத்துட்டு போயிருவாங்க போல. கட்டி கை விட்டாலும் கட்ட கயிறு கை விடல. அந்த ரோட்ல இருந்த மரம் விழுந்தது. கார்கார போக விட்டு பொறுமையா விழுந்தது. அன்னைக்கு கௌசிக் குறுக்க வந்தும் இது எப்போ எல்லாருக்கும் நடக்குது. மேனேஜ் பண்ணிட்டாங்க. அங்க மிஷினுக்கும் வெறுப்பாயிருச்சு போல. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. மேடம் தப்பிச்சிட்டாங்கல்ல. லெஃப்ட் கேக்குறவங்க தொல்லை தாங்க முடியல. லக் இருந்ததுனால அன்னைக்கு பொழைச்சாப்ல. அவர் எவ்வளவு லக்கின்னு அந்த வீடியோவை பாக்குற வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. பாம்பு மேலேயே ஜம்ப் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவங்க கம்முன்னு போக எதிரில வந்தது கட்டுப்பாடு இழந்துருச்சு போல. ஒன்னும் ஆகாம ஒதுங்கினாங்க. ஓட்டுநர் ஒரு நொடியில உசாரணதுனால அது நடந்தது என்ன நாள்னு தெரியல. ஆனா அந்த 2 பேருக்கும் நல்ல நாள். அவன் வெறும் குட் பாய் மட்டும் இல்ல, வித்த தெரிஞ்ச கூலான பாய். அடுத்த நாக்கால வாழ தொடவ. இந்த வீடியோவோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோல இருந்து வேர்ல்டு ஃபுல்லா இருக்க சில லக்கியான பைபிள்களை உங்களுக்கு காட்டியிருப்போம் நான் நம்புறேன். உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய லக்கா நினைக்கிறது என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலே பிடிச்சிருக்குன்னா அதுல போடுங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றோம். இதுதான் உங்க மேக்னெட் ஃபேக்ட்ஸ். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனால் இது 1-2 லக்கு நம்மளுக்கும் நடக்கும். அந்த குறுக்கால நாய் போகிறது இதெல்லாம் நடக்கும். பூனை போகும், நாய் போகும், மாடே சில டைம் டக்குன்னு கிராஸ் ஆகும். நான் ஒரு வாட்டி எப்படின்னா டக்குன்னு இந்த வளைவு ரொம்ப ஒட்டி வளையிற ஒரு தெரு தான் அது. அப்படி வளைஞ்சேன். அப்போது சும்மா விளாண்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு விளாண்டுட்டு இருந்தேன். அது ஸ்கூல் படிக்கும் போது பைக்கில் இப்படி வளைஞ்சிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு இப்படி ஆன் பண்ணுறேன். கருப்பு மாடு, அது கண்ணுக்கே தெரியல. கொஞ்ச நேரம் முட்டிருப்பா. அது பக்கத்துல போய் நின்று டக்குன்னு திருப்பி வளைச்சு போட்டுட்டேன். அது ஒண்ணும் அதுக்கு தெரியவே இல்லை. அது திரும்பி நின்றுட்டு இருந்துச்சு. நான் முட்டி விழுந்திருப்பேன். ஏதாவது விளையாட்டுத்தனமா இருந்திருக்காரு. எனக்கு இதை பார்க்கும்போது டெய்லியுமே நம்ம வாழ்றதே லக்ல தான் வாழ்ற மாதிரி. ஆமா எவ்வளோ எல்லாம். ஆனா நிறைய பேர் மாட்டிடுறாங்க அதுல. நல்லா இருந்துச்சு எல்லாம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்